ஸ்ரீ குருப்யோ நமஹ. வீடுதோறும் விநாயகர் என்ற தலைப்பிலே விநாயகர் திருத்தலங்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் முல்பாகல் அருகிலுள்ள குருடுமலையில் அமைந்துள்ள லக்ஷ்மி கணபதி திருத்தலத்தைத்தான் பார்க்க இருக்கிறோம். முதல் யுகமான கிருதயுகத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவனால் உருவாக்கப்பட்ட விநாயகர் இங்கு குடியிருக்கிறார். காலப்போக்கில் வழிபாடு இல்லாமல் போனது. விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயரின் கனவில் தோன்றி குருடுமலையில் நான் இருப்பதாகவும் அங்கு கோயில் கட்டுமாறும் விநாயகர் உத்தரவிட்டார். அக்கோயிலே தற்போது வழிபாட்டில் உள்ளது. சாலக்கிராமக்கல்லாலான விநாயகர் சிலையின் உயரம் 11 அடியாகும். கிழக்கு நோக்கியுள்ள இவரை தரிசித்தால் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கருவறைக்கு அருகில் பார்த்தால் சுவாமி சிலை சிறியதாகவும், வாசலுக்கு அருகில் நின்று பார்த்தால் பெரியதாகவும் தோன்றுவது வித்தியாசமானதாக பார்க்கப்படுகிறது. அஸ்திவாரம் இல்லாமல் சமதளமான பாறையில் கோயில் கட்டப்பட்டுள்ளது. பிரகாரத்தில் சாமுண்டேஸ்வரி, சுப்பிரமணியர், நவக்கிரக சன்னதிகள் உள்ளன. சிவனுக்குரிய வில்வம் தலவிருட்சமாக உள்ளது. தமிழ், கன்னடம், தெலுங்கில் கல்வெட்டுகள் உள்ளன. ஆதிகாலத்தில் தேவர்கள், ரிஷிகள் கூட்டம் கூட்டமாக வழிபட்டதால் கூட்டாத்திரி மலை என்றும் இதற்கு பெயர் உண்டு. அதுவே பின்னாளில் குருடுமலை என்றானது. ரதசப்தமி அன்று 13 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை சுவாமி சுற்றி வருகின்றார். பிப்ரவரி கடைசி ஞாயிறு வெண்ணெய் அலங்காரமும், விநாயகர் சதுர்த்தி அன்று பிரம்மோற்சவமும் இங்கு நடக்கிறது. கார்த்திகை மாத குமார சஷ்டி அன்று 1108 லிட்டர் கரும்புச்சாறு அபிஷேகம், 1108 சகஸ்ர மோதக ஹோமம், 1108 வடைகளானால மாலை சாத்தப்படுகிறது. இங்கு வழிபடுவோருக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இங்கு மண்டல பூஜை நடத்துகின்றனர். பிரசாதமாக தரும் சந்தனத்தை பூசினால் செல்வம் பெருகும். ராகு கேது தோஷம் அகல விநாயகருக்கு ஏலக்காய் மாலை சாத்துகின்றனர். நினைத்தது நிறைவேற 108 மோதகம் படைக்கின்றனர். சமயம் கிடைக்கும்போது பெங்களூர் திருப்பதி சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருத்தலத்திற்கு சென்று விநாயகப் பெருமானை, லக்ஷ்மி கணபதியை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துகிறேன். அடுத்த பதிவிலே இன்னொரு விநாயகர் தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.